So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட like a person on your mind, whoever it could be, he or she. So பார்க்கலாம் like உங்க உங்க மைண்ட்ல நீங்க ஒரு பர்சனை நீங்க திங்க் பண்ணிக்கலாம் and அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில் ரீடிங்கா நம்ம பார்க்கலாம். ஓகே, just a minute. Oh my god. Okay. Oh my god, bottom of the deck we have the devil. Like the devil. Okay, so I think நீங்க ரொம்ப இந்த பர்சன் மேல ரொம்பவே கிரேசியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கிரேசினஸ் கார்ட்ஸ் லைக் தெரியுது. எனிவே ஸோ லெட் சி லைக் வந்த கார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நைன் ஆஃப் கப்ஸ் அகெயின் இந்த கிரேசினஸ். சில பேருக்கு இது வந்து ஒரு நியூ லவ், இல்லை இந்த பர்சனை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த பர்சனை வந்து பார்த்துருக்கலாம். சம் கைண்ட் ஆஃப் ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட் உங்களுக்கு வந்து ஃபீலாக இருக்கும். லைக் பார்த்த உடனே இந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ்மே தான் இருக்குது. அண்ட் லாங் டிஸ்டன்ஸோட ரிலேஷன்ஷிப்மே தான் இது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 of wands. The next card is 8 of swords and knight of swords. Okay, a lot of swords energy are here and ace of pentacles. That is a very good thing. ஸோ லைக் ஐ ஹோப் கார்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து லைக் ஒரு எல்லா எனர்ஜியுமே தான் ப்ரெசன்டபுளாக இருக்குது, ஆல் எலிமெண்ட்ஸுமே தான் ப்ரெசன்டபுளாக இருக்குது. பட் ரொம்பவுமே டாமினண்ட்டாக இருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் சைனோட எனர்ஜிஸ் ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்குது. லைக் ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ், மிதுன ராசி, துலாம் ராசி அண்ட் அதே மாதிரி கும்பராசியோட எனர்ஜிஸ் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டோரஸ், விர்கோ, கேப்ரிகான், எர்த்தோட எலிமெண்ட்டோட எனர்ஜிஸ்மே ரொம்ப வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. லைக் ரிஷப ராசி, கன்னி ராசி அண்ட் மகர ராசியோட எனர்ஜிஸ்மே ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. பட் ஓவரால் எல்லா எனர்ஜிஸ்மே இருக்குது. பட் கேப்ரிகானோட எனர்ஜிஸ் ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்குது. லைக் ரிஷப ராசி அண்ட் மகர ராசியோட எனர்ஜிஸ் ரொம்பவே வந்து டாமினண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது ஆக்சுவலாக ரீடிங்கில். அண்ட் ஓவரால் இந்த பர்சனை வச்சு உங்களுக்கு சில பேருக்கு ஒரு ஐடியாஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஒரு மாதிரி ஸ்டக்காக இருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மூமெண்ட்டாக இல்லை, எதுனாலுமே வந்து இங்கே வந்து ஒரு டிலேவாக தான் போயிட்டே இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த பர்சனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பர்சன் மேலே நீங்கள் ரொம்ப ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டாக கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. இந்த பர்சன் மேலே ரொம்ப ஒரு கிரேசினஸ்ஸாக அந்த ஒரு லவ்வோட எனர்ஜிஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். சில பேருக்கு இவங்களை வந்து பை கரியர் த்ரூ நீங்கள் இந்த பர்சனை வந்து மீட் பண்ணியிருக்கலாம். உங்களோட எஜுகேஷன் சைட்லேயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற சைட்லேயோ ஸோ சம் கைண்ட் ஆஃப் கரியர் த்ரூ நீங்கள் இந்த பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அண்ட் சில பேருக்கு நீங்கள் இந்த பர்சனுக்கு நீங்கள் வந்து லைக் அவங்களோட டவுன்ஃபால் டைமில் நீங்கள் அவங்களுக்காக மணி ஃபைனான்ஷியல் லெவலில் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எனக்கு தெரியுது. எதர் உங்களோட சைட்லையோ இல்லை அவங்களோட சைட்லையோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எனக்கு வந்து தெரியுது பாஸ்டில். ஸோ சில விஷயம் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெக்காகவே இருக்குது. எதுவுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு கம்பேக் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இல்லை.
எதுனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி தடங்கலாகவும் ஒரு டிலே ஆகுமே தான் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்பராக ஒரு க்ரோத் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு நினச்சாலும் சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு இருக்க மாதிரியே சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாகவே உங்களுக்கு இருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு டார்க் நைட்டோட எனர்ஜிஸுமே டெஃபினட்டாக இருந்திருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு இந்த பர்சன் கூட. ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப மந்த்தாகவே நீங்கள் இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ரொம்ப இயராகவே நீங்கள் இந்த பர்சனுக்காக நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். யா அண்ட் சம்ஹவ் லைக் இந்த பர்சனுக்கும் உங்கள் மேலே அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை. ஸோ இந்த பர்சனோட சைட்லேருந்துமே அந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும், கிடைக்காமலாம் இருக்காது. சில பேர் கேட்கலாம், இல்லை இந்த பர்சனுக்கு என் மேலே எமோஷன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை இந்த பர்சன் எனக்கு வந்து ஃபிசிக்கலாக தான் என்னை யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட ஃபைனான்ஷியல் லெவலுக்காக தான் என்னை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் நெகட்டிவாலாம் தெரியல இந்த பர்சனுக்கு. ஸோ போத் அந்த ஒரு எமோஷனுமே தான் இருக்குது அண்ட் அதே மாதிரி போத் அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸோட வைப்மே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பேலன்ஸாக தான் எனக்கு தெரியுது தவிர்த்து மற்றபடி இந்த பர்சன் வந்து இதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு அப்படி சாரி மேபி உங்களுக்கு அப்படி தோணியிருக்கலாம். லைக் இந்த பர்சனோட லைக் இவங்க பிஹேவ் பண்ணுற விதம் உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டார்க் நைட், அந்த ஒரு டார்க் நைட் சோல், அந்த ஒரு எனர்ஜிஸ் கூட தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் பேட்டர்னாக உங்களுக்கு உங்களோட பாஸ்ட்டில் நடந்துக்கூடிய எனர்ஜிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த பர்சனோட சைட்லேருந்து லைக் உங்களுக்கு வித்தின் அ மந்த் ஆர் வித்தின் ஒரு நெக்ஸ்ட் லைக் அப்கமிங் 3 monthsக்குள்ள அது நெக்ஸ்ட் மந்த்தாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் வந்து லைக் நெக்ஸ்ட் 3 monthsக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனோட சைட்லேருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வரதான் செய்யும். ஒரு ஸ்டெப் இந்த பர்சனை வந்து டெஃபினட்டாக எடுப்பாங்க. அது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிகிற மாதிரி தான் இருக்குது. லெட் மீ டேக் சம் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் ஃபார் திஸ். ஜஸ்ட் அ மினிட். ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் லைக் ஒரு வாட்டி நான் கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கிறேன். இந்த பர்சனோட சைட்லேருந்து ஸ்டெப் இருக்குமா அண்ட் அந்த மாதிரி அவங்க ஸ்டெப் எடுத்தால் என்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அண்ட் அது பாசிட்டிவாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஓகே, okay, I'm getting Three of Wands and Queen of Pentacles. Yeah, something is related to the money விஷயத்தில் கொஞ்சம் something any like அந்த கொடுக்கறது வாங்குறது ஒரு ஃபைனான்ஷியல் திங்ஸ் இங்கே இன்வால்வ்டாக இருக்க மாதிரியே இருக்குது. மேஜராக நிறைய பேருக்கு அந்த ஃபைனான்ஷியல் திங்ஸ் இன்வால்வ்டாக இருக்கலாம். ஓகே, 2 of Swords again, 2 of Swords, 2 of Wands and 3 of Cups. Just give me one more card for the clarification. Page of Cups and 5 of Pentacles. Okay, so okay, because like இந்த பர்சன் இன்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு டிசிஷனுமே எனக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் எந்த ஒரு விஷயம் இவங்க பண்ணாலும் சரி, எங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இட்ஸ் அட்லீஸ்ட் டேக்ஸ் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு 3 months ஒரு டைம் பீரியட் இந்த பர்சன் டெஃபினட்டாக எடுத்துக்க தான் செய்வாங்க. இவங்களோட சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராப்பர் ஒரு கம்யூனிகேஷனுக்காக இந்த பர்சனோட சைட்லேருந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 2 to 3 monthsக்கு அப்புறம் தான் இந்த பர்சனோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரொம்பையும் நான் வந்து எக்ஸ்ட்ரீமாக நான் வந்து சொல்லலை. லைக் அவங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டி தரும் அப்படின்னு சொல்ல, அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மூமெண்ட்டாவது இருக்கும் அங்கே. இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் ஒரு முடிவே இல்லாமல் ஒரு மாதிரி பசில்டான ஒரு சுச்சுவேஷனாக இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஃப்யூச்சரை பொறுத்த அளவுக்கு இந்த பர்சன் ஒரு 1 or 2 3 monthsக்குள்ளே லைக் மேக்ஸிமம் 3 monthsக்குள்ளே
இந்த பர்சன் டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அது கம்யூனிகேஷன் வைஸாக எடுக்கலாம், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ்லாம் அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப் மூலியமா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சம்திங் அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் லெவலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அண்ட் அவங்களோட ஃபேமிலி திங்ஸுமே வந்து இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ பிகாஸ் எனக்கு அதனாலேயே கொஞ்சம் டிலேவும் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த பர்சன் டைம் எடுக்கிறதுக்குரிய ரீசனுமே அதுதான். சம்திங் அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பர்சன்னால சில டிஸ்டர்பன்ஸ் இந்த பர்சனுக்கு இருக்குது. எய்தர் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் அவங்களோட ஃபைனான்ஷியல் லெவலில் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னாலேயே என்னவோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்ககிட்ட எடுக்கிற அந்த ஸ்டெப் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஏன்னா லைக் ஒரு பர்சன் ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்து ஒரு அளவுக்கு அவங்க ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான், அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சா மட்டும்தான் அவங்களால அடுத்து என்ன பண்ணணுமோ அது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பர்சனே இப்போதைக்கு சில விஷயங்களில் இவங்களுமே ஸ்டெக்காக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஸ்டெக்காக ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஓவரால் அவங்களோட ஃபேமிலி விஷயத்துலையும் சரி, அவங்களோட கரியர் பாத்வேலையும் சரி, அவங்க ஃபைனான்ஷியல் லெவலில் அவங்களும் இதே மாதிரி ஸ்டெக்காக அவங்க ஃபீல் பண்ணுறதுனால தான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒன் சைடு எஃபர்ட்டாகவே இருக்குது, நான் தான் எல்லாமே ட்ரை பண்ணுறேன், நான் தான் எல்லாமே செய்கிறேன், பட் அந்த பர்சனோட சைட்லேருந்து எனக்கு எதுவுமே எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வர மாட்டேங்குது, எந்த ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனுமே எனக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைக் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. பட் எனிவே நீங்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அந்த பர்சனுமே ஃபைனான்ஷியல் லெவலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வந்து ஃபீல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலேஸ்மே போயிட்டுருக்கு. அண்டு மேக்ஸிமம் வந்து எனக்கு அகெயின் எனக்கு வந்து ரொம்ப பெரிய டிலே மாதிரிலாம் எனக்கு தெரியல. கொஞ்சமாவது இந்த பர்சனோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சில சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அரௌண்ட் லைக் 1 to 3 monthsக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பேருக்கு அது கிடைக்கும். அண்ட் உங்களுக்கே டேரெக்டாக உங்களுக்குமே அந்த விஷயம் புரியும். இந்த பர்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நீங்களுமே அதை வந்து புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ சம் கைண்ட் ஆஃப் இந்த பர்சனுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரபிள்ஸ் இருக்குது, சம் கைண்ட் ஆஃப் இந்த பர்சனோட லைஃப்பில் அவங்களோட ஃபேமிலியில் சில விஷயம் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு, அகெயின்ஸ்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்களுமே வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் யூ கைஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் கிளாரிட்டி. நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்காக இந்த பர்சனோட சைட்லேருந்து வெயிட் பண்ணுறீங்க. இந்த பர்சனோட சைட்லேருந்து எப்படா ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்ஷன்ஸ் உங்களோட லைஃப்பில் வரும்ன்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 monthsக்குள்ளேயே உங்களுக்கு அதோட கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். லெட்ஸ் சி லைக் உங்களுக்கு ஓவரால் கைடன்ஸ் என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம் டிவைனோட சைட்லேருந்து. ஜஸ்ட் a minute. Oh, I'm just getting a lot of cards. Anyways, I'm taking this. Bottom of the deck, Moldavite. So the first card, unconventionality. Your unique qualities are an important part of your life purpose. It's okay to feel and be different from others. Okay, so சில பேருக்கு லைக் நம்மளோட லைஃப்ல தான் இப்படி நடக்குதோ, இல்லை நமக்கு தான் இப்படி நடக்குதோ, இல்லை நம்மளோட லைஃப்ல தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். அண்ட் நீங்கள் சில விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சில பேருக்கு ஐடியாஸில் ஏதாச்சும் இருக்குது, நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். யாராவது அதை அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்களா, அதை பற்றி என்ன தப்பாக ஏதாவது போர்ட்ரே பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். தாராளமாக நீங்கள் வந்து எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட ஓன் பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி. அந்த நெக்ஸ்ட் திங், சோஷியலைஸ் ஆர் ஜாயின். ஸோ நிறைய பேர் மைட் பி இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக நீங்கள் இருக்கீங்க, அதனால மற்ற விஷயங்களை நீங்களுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா ரெண்டு பேரோட சைட்லேருந்துமே எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரிய தான் செய்யுது. அவங்களோட லைஃப்பில் பர்சனலாக அவங்களுக்கும் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அண்ட் உங்களோட லைஃப்பில் பர்சனலாக உங்களுக்கும் சில ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள், மற்றவங்ககிட்ட பேசுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுங்க, கொஞ்சம் உங்கள் டைமை வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக எதுவுமே இருக்க வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ரஸ்டாக இருக்க வேண்டாம். ஏன்னா டைம் ஒன்லி ஆன்சர். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரம் காலம் தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த யூனிவர்ஸ் மேலே ஒரு ஹோப்பை போட்டுட்டு எப்பயுமே நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் அந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி அதை ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளேயே இல்லை ஒரு பர்சனை நினச்சிட்டு அதுலேயே லூப்பாக இருந்து உங்களோட இந்த டைமை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான்.
நிறையா பேர் ரிக்ரெட்டும் ஆகிறாங்க அந்த விஷயத்த நினச்சி. அந்த அந்த டைம் பீரியடில் என்னோட அந்த வயசில் நான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு என்னோட டயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னோட ஏஜை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் நான் உங்ககிட்டயும் நான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு கிடைக்கிற இந்த டைமும் உங்களோட இந்த ஏஜையும் ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு ஒரு நெகட்டிவாக அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல். ஓகேங்களா? ஸோ லைக் உங்களோட ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ உங்களோட பாஸ்ட்டை எவ்வளோ தூரம் உங்களால் சரி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சரி பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் உங்களால் மற்றவங்க கிட்ட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லை ஒரு ஜென்யூனான பர்சன் கிட்ட உங்களுக்கு அதை பேசி உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப்லையும் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அது மூலயமா லைக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி பாசிட்டிவாக மாறும். பட் ஆனால் ஒரே ட்ராப்குள்ளே, ஒரே லூப்புக்குள்ளே நீங்கள் அதே மாதிரி இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களால் அதில் வந்து வெளியில் வர முடியும்? ஸோ நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப். உங்களோட பர்சனுமே அதே ஸ்ட்ரகிள்ஸில் தான் இருக்காங்க, அண்ட் அதே மாதிரி நீங்களுமே அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப்லையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அக்கார்டிங் டு உங்களோட லைஃப்பில் சின்ன சின்னதாக ஒரு க்ரோத் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப்பில் இருக்க எல்லா விதத்துலையுமே ஒரு ப்ராஸ்பரிட்டி கண்டிப்பாக வரும். ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் எல்லாத்துக்குமே வரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் ஓ மை காட், ஐ எம் சீரியஸ்லி கைஸ், நான் ப்ராஸ்பரிட்டிங்கிற வேர்டை ஜஸ்ட் உங்களுக்கு பை நார்மலாக ஜென்ரலாக நான் சொன்னேன். பட் எக்ஸாக்ட்லி யூ கேன் see that. நான் சீரியஸாக எனக்கு தெரியாது இந்த கார்டு வந்திருக்கான்றது எனக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி நான் யூஸ் பண்ண அந்த வேர்ட் தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் கார்டில். இட்ஸ் ரியலி மேஜிக்கல். ஸோ ப்ராஸ்பரிட்டி, யூ கேன் see that. There is a positive shift in your flow of a divine support. You can see that. Like divine support is there. Okay. So divine support இருக்கு அப்படிங்கிறப்போ, so don't worry about it. You will be get successful in your life. And the next card we have busy time and multitasking. Again the same thing, like நீங்கள் பண்ணக்கூடிய வேலை நிறையாவே இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லைஃப்ன்றது எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அதனால் லைக் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் டைம் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நீங்கள் சேஞ்சஸ் ஆக ஆக உங்களோட லைஃப்லேயும் நல்லபடியாக ஒரு க்ரோத் அண்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக கிடைக்கும். பிளஸ் யுவர் ஹார்ட் ரீச்சஸ் அவுட் ஃபார் எமோஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் டு ஹீல் அண்ட் மெண்ட் யுவர் ஹார்ட். ஓகே, அகெயின் அதே தான். லைக் நீங்கள் டெம்பிள்ஸ் நிறையா பேர் போங்க. உங்களோட லைக் அந்த ஒரு ஹீலிங் ஜேர்னிக்காக நீங்கள் வந்து நீங்கள் டெம்பிள்ஸ் நீங்கள் போகலாம். உங்களோட ஃபேவரட் மந்த்ராஸ் நீங்கள் சொல்லலாம். மெடிடேஷன் நீங்கள் பண்ணலாம். ஸோ லைக் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் இருக்க சில விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் அது எல்லாமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. மற்றபடி லைக் யூனிவர்ஸ் மேலே நான் ஹோப் போடுறேன், ஆனால் எனக்கு ரொம்ப டிலே ஆகுது ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. சம் கைண்ட் ஆஃப் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களோட லைஃப்பில் நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய பதில் ஒரே ஒரு பதில் தான். லைக் கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். லைக் நான் யூனிவர்ஸ் மேலே நான் ஹோப் போடுறேன், ஆனால் எல்லாமே எனக்கு டிலேவாக கிடைக்குது, அதனாலே நான் வந்து விட்டுறேன், நான் ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணுறதில்ல, நான் ப்ராப்பராக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதில்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு விஷயம், யூனிவர்ஸோட விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்பயுமே உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். பட் ஆனால் அது லேட்டாக கிடைச்சாலும் அது வந்து உங்களை கைவிட்டு என்றைக்குமே அது போகாது. ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் உங்கள் கைவிட்டு அது சீக்கிரமாகவே போயிடும். ஆனால் யூனிவர்ஸ் மேலே நீங்கள் ஒரு ஹோப் போடுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலும், ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமில் அந்த விஷயம் கிடைக்கும்போது அது உங்களை விட்டு கை மீறி என்றைக்குமே போகாது. அது எப்பயுமே உங்க கூட தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அந்த பெர்மனெண்ட் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் பெட்டராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் ஃப்யூச்சரில் அது எதுவுமே இருக்காது. ஸோ டிசைட், உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வேணுமா, இல்லை உங்களுக்கு பர்மனெண்ட்டான இருக்கிறது வேணுமான்னு. அந்த லாஸ்ட் மெசேஜஸ், பி ஜென்டில் வித் யுவர் செல்ஃப். அகெயின் த சேம் திங். லைக் நீங்கள் உங்களே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் வந்து என்னென்னா ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருக்கீங்க. உங்களோட லைஃப்பை பற்றி நீங்களே வந்து கண்டுக்காமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் உங்களோட லைஃப்பை பற்றியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கரியர், உங்களோட எஜுகேஷனாக இருக்கட்டும், உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் இருக்கட்டும், எதுனாலுமே சரி, ப்ளீஸ் உங்கள் மேலேயும் அந்த ஒரு ஃபோக்கஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே அந்த ஃபோக்கஸ் வைக்கும்போது உங்களோட சிச்சுவேஷன்ஸ் அப்படியே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து மாறக்கூடிய சான்சஸை நீங்களே பார்ப்பீங்க. அந்த ஒரு பிளாசம் மூமெண்ட் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ ஹாவ் த ஹோப்ஸ் ஆன் யூனிவர்ஸ் அண்ட் ப்ளீஸ் டூ த ப்ரேயர்ஸ்.
லைக் கோ டு த டெம்பிள் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுங்க, வாட் எவர் இட் குட் பி. பட் ப்ளீஸ் கனெக்டட் வித் ஸ்பிரிச்சுவல் கூட கனெக்டடாக எப்பயுமே இருங்க. யூ வில் பி கெட் சம் ஆன்சர் இமீடியட் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த ரீடிங் அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசன்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணியிருப்பேன். ஹைலைட் கமெண்ட்லேயே இருக்கும். அண்ட் அதே மாதிரி லைக் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் என்கிட்ட கனெக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பருமே நான் இந்த வீடியோவில் நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த நம்பரில் டேரெக்டாக நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் லைக் உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ்க்காக நீங்கள் எனக்கு புக் பண்ணிக்கலாம். உங்களோட செஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் அ டே ஆர் நெக்ஸ்ட் டேக்குள்ளே உங்கள் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நான் சேம் டேவே உங்களுக்கு ரீப்ளே எல்லாமே நான் பண்ணிடுவேன். லைக் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சேம் டேவே நீங்கள் இப்போ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சேம் டேவே நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரீப்ளே எல்லாமே நான் பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், உங்களுக்கு இது போல் மல்டிபிள் டாரோ ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஜ் வச்சிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக இது போல் மல்டிபிள் டாரோ ரீடிங்ஸ் நான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ லைக் அது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங் தான், இதுவும் டைம்லெஸ் ரீடிங் தான். அப்படிங்கிறனால அது டெஃபினட்டாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும். எங்கேயோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது மூலயமா ஒரு காஷன், ஒரு அலாட், ஒரு கைடன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ கைஸ் ப்ளீஸ் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தேம். அண்ட் லைக் யா, ஸோ ப்ளீஸ் அவங்களையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையுமே சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் டு தெம். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்படி எனக்கு யூடியூப்பில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சேம் சப்போர்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயுமே கொடுங்க. Because your support is very very important. So yeah guys, so again, if at all you like this video, உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகுது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. see you guys. அண்ட் உங்களுக்கு இது போல் டாபிக்ஸில் ரீடிங் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் கேட்குற அந்த டாப்பிக்ல வந்து நான் ரீடிங்ஸ் நான் டெஃபினட்டாக அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சில பேர் கேட்டிருந்தீங்க லைக் தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ்மே கேட்டிருந்தீங்க. சூன் நான் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ் நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ see you guys in the next reading. Until then, take care, love you all. Bye bye.